ஓம் வாராகி தாயே போற்றே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை 7 முறை சொன்னாலே போதும், பரம ஏழை கூட கோடீஸ்வரனாவது கண்டிப்பா உறுதிங்க. இந்த ஏகாதேசி திருவோணம் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு சேர்ந்து வரக்கூடியது. இந்த நாள்ல பெருமாளை நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய நாள் சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அந்த நாளிலேயே நம்மளுக்கு ஏகாதேசியும் வருகிறது, திருவோண விரதமும் வருகிறது. எவ்வளவு ஒரு அற்புதமான நாளுன்னு பாத்தீங்களா. பொதுவாகவே பெருமாளை சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும். அது படி இல்லாமல் ஏகாதேசியும் வருகிறது. அப்படி வளர்பிறை ஏகாதேசி அன்று பெருமாளை விரதம் இருந்து நிறைய பேர் வழிபாடு செய்யறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்கி வரக்கூடிய இந்த பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாளாகவும் திருவோணமும் நம்மளுக்கு வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இனிமே நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 3 அதிசக்தி வாய்ந்த ஒரு தினங்களும் ஒரே நாள்ல நம்மளுக்கு வருவது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை புரட்டாசி 1 பிறக்குது, முதல் நாள். ஒரு புரட்டாசியில 4 சனிக்கிழமைகள் வரும். ஆனா 4 சனிக்கிழமைகள் நம்ம பிடிக்க கூடாது அப்படின்னு 5 சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் செய்யறாங்க. அத வரக்கூடிய அந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க விரதம். அந்த சனிக்கிழமையிலிருந்தே ஆரம்பிச்சு 5 சனிக்கிழமையாகவும் ஒரு சிலர் வழிபாடு செய்யறாங்க. உங்களுக்கு அதுவும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அப்பேற்பட்ட நாளைய தினத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசியும் திருவோணமும் வருகிறது. ரொம்ப 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 விசேஷமானது. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கு துளசி மாலைகள் சாத்தி பெருமாளை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு துளசி மாலைகள் வாங்கி நம்ம சாத்த சொல்றோமோ அதே மாதிரி 2 நெய் தீபங்கள் இட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும். அங்கு தரக்கூடிய துளசி இலைகளை நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேரு துளசி இலைகளை வாங்கிட்டு அப்படியே சாமி ரூம்ல வச்சுட்டு அது காஞ்சு போயிடுச்சுன்னா அதை எடுத்து குப்பை கூடைகள்ல சேர்த்துருவாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. அங்கு தரக்கூடிய துளசி இலைகளை நீங்க வாங்கிட்டு உங்க பர்ஸு, வீட்டுல நீங்க எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ, நான் கடுகு டப்பால தாமா வைப்பேன், ஒரு துளசி இலையை போட்டு வைங்க. பணப்பெட்டி இருந்தா அங்க வைங்க. ஒரு மஞ்சப்பையில தாமா நான் பணம் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு அங்க வச்சுக்கோங்க. உங்க கணவருடைய பர்ஸு, உங்களுடைய பர்ஸு, ஹேண்ட்பேக், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே இந்த துளசி இலைகளை போட்டு வையுங்க. அரிசி பானை பருப்பு டப்பால கூட போட்டு வைக்கலாம். ஏன்னா தன தானியங்கள் வறுமைகள் ஏற்படாமல் தடுக்கும். பெருமாளை வழிபாடு செய்யும் போதே கூடவே நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்த புண்ணியமும் நம்மளை சேரும். அதனால எப்பவுமே நீங்க பெருமாளை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த இந்த நாளை நாம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்க கோவிலுக்கு செல்ல முடியல, வீட்லயே நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு துளசி இலையில் 1-2 இலைகளாவது வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்க நாளைக்கு தினம் வைக்கும் போது பானகம் வைத்து நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய இந்த மந்திரத்தை
7 முறை நீங்க சொன்னாலே போதுமானது. உங்க வாழ்க்கையில போதும் போதும் அப்படிங்கிற அளவிற்கு பொன்னையும் பொருளையும் வந்து கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும். பரம ஏழையா கூட இருந்தாலும் அவர் கோடீஸ்வர ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும். இந்த மந்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாஷாய தீமகே தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 7 முறை நீங்க சொன்னாலே போதுமானது. பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கணும், வருமானம் பெருகணும், தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் நீங்க 7 முறை உச்சரிக்கலாம். இல்லை 27 முறை பாராயணம் பண்ணலாம், 108 முறை பாராயணம் பண்ணலாம். அதற்கப்புறம் நீங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டில் நாளைய தினத்துல பெருமாளை இப்படி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கோவிலுக்கெல்லாம் போறதற்கு நேரம் இருக்குது அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்க வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்திற்கு பார்த்தீங்கன்னா பணத்தை வசியப்படுத்தும் தன்மை அதிகம் உள்ளது. அதனால இந்த பச்சை கற்பூரத்தை நாளைக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க பயன்படுத்துங்கள். பானகம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு சின்ன துண்டு அப்படியே நுணுக்கி போடுங்க, ரொம்ப விசேஷம். சர்க்கரை பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பொங்கல்ல சும்மா சின்னதா ஒரு துண்டு சேர்த்தீங்கன்னா கூட அந்த மனம் தெய்வீக மனமாக இருக்கும். அதனால ஏதோ ஒரு வகையில இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துங்க. நாளைய தினத்தில் துளசி இலைகள், பச்சை கற்பூரத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலனை தரும். இது இரண்டும் இருக்கக்கூடிய இடத்துல பணம் பார்த்தீங்கன்னா வற்றாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைய தினம் மிக மிக விசேஷமான ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை யாருமே தவற விற்றாதீங்க. நம்மளுக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சனிக்கிழமை பொதுவாக பெருமாளை நாம வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி, திருவோணம் இதற்கெல்லாம் அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புரட்டாசியில நீங்க விரதம் இருந்து, அதாவது ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க. மற்ற நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிக மிக விசேஷமாக பெருமாளை நாம வழிபாடு செய்வோம். அப்படி 4 சனிக்கிழமைகள் வரக்கூடியதனால ஒரு சனிக்கிழமை நம்ம சேர்த்தி வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு நிறைய பேரு இந்த வாரமே அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மிக மிக விசேஷமான அற்புதங்களை கொண்ட நாளைய நாள்ல இந்த மந்திரத்தை 7 முறை சொன்னாலே போதும். நிச்சயம் உங்க வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், வருமானம் அதிகரிக்கும். பணம் எந்த பக்கத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. பெருமாளை நாம எதற்கு வழிபாடு செய்வோம்? செல்வ நிலை உயரணும் அப்படிங்கிறதுக்கு தானே வழிபாடு செய்வோம். அப்படி செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த மந்திரத்தை 7 முறை சொன்னாலே போதும். பெருமாள் உங்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.